முதல்வர் ஸ்டாலின் தலைமையிலான அரசு 2021ஆம் ஆண்டு அமைந்ததுக்கு கரெக்டாக ஒரு 100வது நாளில் வந்து ஒரு நிகழ்வு நடக்குது. சென்னையில் இருக்கக்கூடிய ஒரு கோயிலில் ஒரு விழா அப்படின்னு சொல்லி தான் செய்தியாளர்களுக்கு சொல்லப்படுகிறது. அறநிலைத்துறை சார்பில் வந்து ஒரு விழா அப்படின்னு சொல்லி அந்த விழாவுக்கு போய் செய்தியாளர்கள் காலைல போய் நிற்கும் பொழுது தான் தெரியுது அது வந்து அனைத்து சாதியின அர்ச்சகர்களுக்கான நியமன விழா அப்படிங்கிறது வந்து ஆணை வழங்கக்கூடிய விழான்னு அன்றைக்கு தான் தெரியும். அப்படி ஒரு 100வது நாளில் ஒரு ஆச்சரியத்தை நம்மளுடைய முதலமைச்சர் கொடுத்தார். பெரியாரினுடைய இதயத்தில் பாய்ந்த முள் என்று சொல்லப்பட்ட அனைத்து சாதியின அர்ச்சகத்தை வந்து முல்லை எடுத்தவர் வந்து கலைஞர் எடுப்பதற்கான முனைவில் இருந்தார். அதை செய்து முடித்தவர் வந்து நம்முடைய முதலமைச்சர். அம்பேத்கருடைய இதயத்தில் இருந்த முல்லையும் அதே மாதிரி எடுத்தவர் கலைஞர். அதனைத் தொடர்ந்து பெரியாருக்கான அந்த கடமையும் செய்தவர் வந்து நம்முடைய முதலமைச்சர் திரு ரெங்கநாதன் அவர்கள், அனைத்து சாதி அரசியல் சங்கத்தினுடைய தலைவர். இது குறித்து உங்களுடைய கருத்து என்ன? எடப்பாடியினுடைய பேச்சு, ஏன்னா அறநிலைத்துறை என்பது அது கோயில் சார்ந்தது, அதனுடைய வருமானம் இது பற்றிலாம் உங்களுக்கு தெரியும். நீங்கள் துறை ரீதியாக அதுக்கான பயிற்சியும் முடிச்சிருக்கீங்க, இந்த சங்கத்தினுடைய தலைவராக இருக்கீங்க. எடப்பாடி பழனிசாமியினுடைய கருத்து, ஒரு கடவுளுக்கு வரக்கூடிய பணத்தை எடுத்து இப்படி வந்தால் செய்கிறாங்க, கல்விக்கு செலவு பண்ணுறாங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு இருக்கு பார்த்தீங்களா? இதை பற்றி உங்களுடைய பார்வை. கோயில் உண்டியில் வர பணமும் பக்தர்கள் போடுற பணமும் அது வந்து கல்லூரி ஆரம்பிக்கக்கூடாது, அது தவறானதுன்னு சொல்கிறாரு. இது அர்ச்சகர் பயிற்சி பெற்ற மாணவ சங்கம் வன்மையாக கண்டிக்கிறது. இது பொறுத்த வரைக்கும் அவர் பேசினதை முழுக்க முழுக்க சனாதன பண்பாட்டு அவருடைய சிந்தனையும் பிஜேபி ஆர்எஸ்எஸ் உடைய விஸ்வ இந்து பரிஷத் போன்ற அவங்களுடைய கருத்தையும் சேர்த்து பேசினதாக நான் பார்க்குறேன். நீங்கள் காவல்துறையில் கூட புகார் கொடுத்துருந்தீங்க. இப்போ என்னன்னா இவர் பேசுகிற விஷயம் முழுக்க முழுக்க தவறான ஒரு விஷயம். இதில் பொறுத்த வரைக்கும் நான் வந்து அனைத்து சாதி அர்ச்சகராகலாம் என்ற திட்டம் வந்து 1970களிலேருந்து பல போராட்டங்கள் நடக்குது. தந்தை பெரியார் வந்து கோயிலில் எல்லா சாதியினரும் உள்ளே போகணும் அப்படின்னு சொல்லி பல போராட்டங்கள் அறிவிச்சிருந்தார். அதில் நிறைய எதிர்ப்புகள் வந்தது. கோபுரம் ஒரு சாதிக்கு, குடிமுறை ஒரு சாதிக்கு, அர்த்தமுட ஒரு சாதிக்கு, மகாமட்ட ஒரு சாதி, இப்படி ஒரு சாதி ஏற்றத்தாழ் வந்து கோயிலில் போகிறது. அப்போ பல தலைவர்கள், அம்பேத்கர், பெரியார், அண்ணா போன்ற எல்லா தலைவர்களும் பல போராடி தான் இன்றைக்கி கருவறைக்கு முன்னாடி நம்ம உள்ளே போயிருக்கிறோம். கருவறைக்கு இன்னும் உள்ளே போகலை. அப்படி ஒரு நிலைமை வந்து உருவாக்குனது தமிழ்நாடு. ஒரு திராவிட இயக்கமும் பல கட்சிகளும் தான் போராடி இவ்வளோ தூரம் வந்திருக்கிறாங்க. எல்லா அமைப்புகளும் சேர்ந்து தான் போராடினது. ஆனால் இன்றைக்கி அந்த பெரியார் போராடின அந்த நெஞ்சில் தைத்த முள் அனைத்து சாதியினரும் அர்ச்சகராகலான்றது. அப்போ கலைஞர் வந்து என்ன சொன்னார்னா, நாங்கள் வந்து பயிற்சி கொடுத்து அவங்கள பணியானை செய்கிறேன், நீங்கள் கருவறை நிறுவப்பட்டு அறிவித்தார் தந்தை பெரியார். அப்போ நான் வந்து இதை செய்கிறேன் அப்படின்னு சொல்லி உத்தரவாதம் கொடுத்தார். அதுக்கப்புறம் தமிழ் கலைஞர் அவர்கள் 2006 வந்து ஒரு அவசர சட்டம் கொண்டு வர்றார். 2006ஆம் ஆண்டு 118 கீழ் ஒரு அரசாணையும் ஒரு அவசர சட்டமும் கொண்டு வந்து அதன் மூலமாக தமிழ்நாட்டில் 2007 2008 ஒரு பயிற்சி பள்ளி உருவாக்குறாங்க. அதில் வந்து 6 பயிற்சி பள்ளி, அதில் சைவ முறைப்படி 4, வைணவ முறைப்படி 2. அதில் இடஒதுக்கீடு அடிப்படையில் தான் எல்லாருமே வந்து மாணவர் சேர்க்கை நடைபெறுகிறது. இதெல்லாம் படிப்பு வந்து இதில் பாடத்திட்டத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா தமிழ் முறைப்படி தேவாரம், திருவாசகம், திருமந்திரம் போன்ற தமிழ் முறைப்படிக்கான மந்திரங்கள் அனைத்தும், சமஸ்கிருத முறைப்படி ருத்ரம், சமக்கம், புஷ்யசத்தம், ஸ்ரீசத்தும் போன்ற மந்திரங்கள், வைணவ முறைப்படியான பாஞ்சராத்தனம், வைகாசனாகமும் போன்ற அஷ்டோத்திரங்களும் படித்து சொல்லி கொடுக்குறாங்க. இதெல்லாம் பயிற்சி முடித்து ஜோதிடம் இதெல்லாம் பயிற்சி முடித்து தகுதி பெற்று தீட்சை பெற்று ஒரு பார்ப்பன அர்ச்சகர்கள் ஒரு ஆகம கோயில்களில் எப்படி பூஜை பண்ணாங்களோ எல்லா தகுதியும் திறமையும் படித்து பிறப்பால் பார்ப்பனா பிறக்கலை, ஆனால் எல்லா தகுதியும் எங்களுக்கு இருக்குது, முறையாக படிச்சிருக்கோம். ஒரு கோயில் எங்களுக்கு வந்து கொடுத்தீங்க அப்படின்னா நான் பூஜை பண்ணுறதுக்கான எல்லா தகுதியும் எனக்கு இருக்குது. வைணவத்தில் ராமானுஜர் செய்த வேலையை கலைஞர் செய்தார். அவ்வளோ அதான் விஷயம். அப்போ வந்து நாங்கன்னா எல்லா கேஸ்ட்டுமே இருக்கிறோம். அதில் வந்து பார்ப்பனர்கள், யாதவர், வன்னியர், கோனா, செட்டியம், இதில் தாத்தப்பட்டவர் எல்லா சாதியிலும் சேர்ந்தவங்களும் இதில் பயிற்சி படிச்சிருக்கிறோம். ஆனால் பயிற்சி முடித்தாலும் இன்றைக்கி உள்ளே போக முடியல. காரணம் அதுதான் தீண்டாம். பார்ப்பனர்கள் அல்லாதவர்கள் சாமி சிலையை தொட்டால் கருவறையில் சாமி தீட்டுப்பட்டுரும், கோயில் புனித தன்மை கட்டுரும், கோயில் இடிஞ்சு விழுந்துடும், கோயிலுடைய சாமியுடைய பவர் போயிடும் அப்படின்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட்டில் யார் வழக்கு போடுறாங்கன்னா இங்கே இருக்கிற ஆதி சிவாச்சார சங்கம், தென்னிந்திய கோயில் பிராமண சங்கம், இது சொல்கிற சில அமைப்புகள் சேர்ந்த பிஜேபி, ஆர்எஸ்எஸ் இந்த மொழி போன்ற அவர்கள் தான் வழக்குகள் நிறைய போடுறாங்க. சென்னையிலையும் சரி, டெல்லியிலையும் சரி, எல்லா உயர் நீதிமன்றத்திலையும் வழக்கு போடுறாங்க. நான் வந்து இந்த திமுக அரசு முடிஞ்சவொடனே நான் உடனே அதிமுக அரசு வந்து அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் முதலமைச்சர் ஆகிறாங்க. நான் போய் நேரடியாக பார்க்குறேன். பார்க்கும்போது அம்மா இந்த மாதிரி வந்து தமிழ்நாடு அரசு எங்களை படிக்க வச்சது, இன்னும் வேலை உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் கொடுத்தாங்களா ஜெயலலிதா? இல்லை, அப்பாயின்மெண்ட் பார்க்கறதுக்கு அப்பாயின்மெண்ட் கொடுத்தாங்க. தெரிஞ்சோம். நான் வந்து பெரிய ஒரு ரெஃபரன்ஸ் மூலமாக நிறைய பேர் ரெஃபரன்ஸ் மூலமாக போனோம். போயிட்டு அன்னைக்கு அம்மையார் ஜெயலலிதா பக்கத்தில் வந்து அமைச்சர் நாங்கள் இருக்கிறோம். போயிட்டு இந்த மாதிரி வந்து நாங்கள் முடிச்சிருக்கிறோம். அறநிலைத்துறை அமைச்சர் அமைச்சர்
அப்போ நாங்கள் இதுமாதிரி முடிச்சிருக்கிறோங்க, எங்களுக்கு வந்து பணியாணை வேணும், இந்த மாதிரி தமிழ்நாடு அரசு படிக்க வச்சாங்க, இப்போ கவர்மெண்ட் மாறிடுச்சு, நாங்கள் வந்து முடிச்சுட்டு 207 பேர் நடுத்தரில் நிற்கிறோம், ஏதோ ஒரு ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறோம். அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இது வந்து யார் ஆரம்பித்தாலும் வந்து போய் கலைஞர் தானே ஆரம்பித்தார், கலைஞர் போய் கேளுங்க, நாங்கள் பொறுப்பல்ல, இந்த அரசு பொறுப்பல்ல அப்படின்னு சொல்லி ஜெயலலிதா சொன்னாங்க. அப்போ நான் இல்லை மேடம் கவர்மெண்ட் தான் உள்ள விட்டு அடிக்கிறது சொல்லி உள்ள விட்டு அடிக்கிறது. ஆமாம், அதுதான். இப்போ என்னன்னா, நீங்கள் வந்து தமிழ்நாடு அரசு தான் எங்களை படிக்க வச்சது, நீங்கள் தான் எங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணணும். இப்போ கிராமப்புற கோயில் இல்லை, எங்களுக்கு இந்த மாதிரி பெரிய கோயில்களில் திருவண்ணாமலை கோயில், மதுரை மீனா கோயில் அப்படி தான் வந்து எங்களுக்கு சொன்னாங்க, படிக்க வச்சாங்க, முறையாக படிச்சிருக்கிறோம். ஆனால் எங்களுக்கு பணியானை செய்ய முடியல, ஏன்னா அது கேஸ் இருக்குன்னு சொல்கிறாங்க, அதாவது சொல்கிறாங்க, எங்களுக்கு தெரியல, எங்களுக்கு ஒரு சரியான ஒரு தீர்வு கொடுத்து எங்களுக்கு ஒரு பணியானை செய்கிறதுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு. இதுக்கு மேலே பேசினா வேறு மாதிரி நடக்கும், வெளில கிளம்புங்க அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி பேசினாங்க. அதன் பிறகு வந்துட்டு அன்றைக்கி டெக்கன் டானிக்கல்ன்ற பத்திரிகையில் அது சம்பந்தம் செய்திகளும் வந்திருக்குது. இது ஒரு பார்ட். ரெண்டாவது, நான் வந்து நீங்கள் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கிறது எனக்கு வந்து அதிர்ச்சி தரத்தக்க விஷயமா தான் இருக்குது. ஜெயலலிதா வந்து இதற்கு மேலே நீங்கள் சுர்லா சந்திரலேகா இவ்வளோ சம்பவங்கள்லாம் இருக்கும்போது ஜெயலலிதா நீங்கள் எதிர்த்து பேசி இதற்கு மேலே பேசினா வேறு மாதிரி ஆகிடும். அந்த அம்மா சொன்னதுக்கு பிறகும் உங்களை வந்து இப்படி முழுமையாக நான் வந்து இப்போ பார்க்குறது வந்து நான் செய்த பாக்கியம் தான். அப்படிலாம் இல்லை, அதாவது இல்லை அவங்களுடைய கேஸ் அப்படி இருக்கு. அதாவது அவங்க ஆட்சி காலத்தில் இதன் பிறகு நான் வந்து அனைத்து சாதி அர்ச்சகரான திட்டத்தின் மூலமாக மாணவர்கள் ஒருங்கிணைச்சு அர்ச்சகர் பயிற்சி பெற்ற மாணவர் சங்கம் தமிழ்நாடு அப்படின்ற ஒரு சங்கத்தை உருவாக்கி அதன் மூலமாக உச்சநீதிமன்றத்தில் நாங்கள் வந்து இம்ப்ளீட் பண்ணுறோம். அந்த வழக்கில் நான் என் பேரில் தான் இம்ப்ளீட் ஆகுது. இம்ப்ளீட் ஆகும்போது உள்ளே போகும்போது போயிட்டு கேஸ் நடந்துகிட்ருக்க காலத்தில் நான் வந்து வழக்கு போட்டதுனால எங்கள் வீட்டில் வந்து இந்த பிராமணர்கள் சார்ந்த சில பேர் வந்து வீட்டில் வந்து நெருக்கடி கொடுக்கறது, அதிமுக அரசுலேருந்து அம்மையார் ஜெயலலிதாவுடைய பர்சனலாக பொலிட்டிக்கலாக இருக்கிற ஒரு பிஏ அவர் வந்து எங்கள் வீட்டில் வந்து பேசுகிறார், இந்த மாதிரி வந்து நீங்கள் ஏற்கனவே ஐடிஐ முடிச்சிருக்கீங்க மெக்கானிக்கல் பூமண்டா இல்லை சொல்லுங்கள் இல்லை சரி ஓகே. அந்த மாதிரி பர்சனலாக இருக்கிற ஒரு வந்து ஒருத்தர் வராரு, வந்து பேசும்போது நீங்கள் வந்து இந்த மாதிரி கேஸ் போட்டிருக்கீங்க, அதை வித்ட்ரா பண்ணிங்க, உங்களுக்கு நீங்கள் ஐடி முடிச்சிருக்கீங்க, மெக்கானிக்கல் வந்து இதுவில் வந்து டிப்போவில் வந்து உங்களுக்கு வேலை கொடுக்குறேன்னு சொல்லி அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கையில் கொடுத்தாங்க. நான் வந்து இல்லைங்க, நான் வந்து ஒரு முடிவு எடுத்துருக்கேன், படிச்சிருக்கேன் நான் அப்படின்னு. ஆமாம், நான் படித்ததை என்ன சொல்லிடுறேன். இப்போ என்னன்னா, இந்த அப்பாயின்மெண்ட் ஆர்டர் ஏன் கிழிக்கிறேன் அப்படின்னா, நான் வந்து கருவறையில் பார்ப்பனர் அல்லாதவரை சாமி சிலை தொட்டு பூஜை பண்ணணும், பெரியார் எடுத்த கொள்கையை நம்ம நிறைவேற்றணும், அதுக்காக என்ன பிரச்சனை வந்தாலும் சரி, கொலையே பண்ணாலும் சரி, இல்லை விட்டு அடித்தாலும் சரி, என்ன பிரச்சனை வந்தாலும் அதில் வந்து நான் பொருளாதாரத்தை தாண்டி இன்றைக்கி ஒரு இடத்துல போய் நம்ம வந்து கோயிலில் எல்லா மாணவர்களும் நம்ம படித்த மாணவர்கள் எல்லாரும் எல்லா கோயில்களிலும் பெரிய கோயில்களில் பூஜை பண்ணணும் அப்படின்ற அந்த கொள்கையோடு தான் நான் வந்து அந்த விஷயத்துக்கு கையெழுத்து போட்டு வழக்கு போட்டது காரணம் அதுதான். அப்போ இதை தான் நான் தொடர்ச்சியாக செய்கிறேன். இது வந்து நம்ம வந்து பணத்துக்கோ இல்லை வேலைக்கோ வந்து நான் கஷ்டப்பட்டாலும் நம்ம வந்து சரியாக இருக்கணும், யார் எது சொன்னாலும் நம்ம விஷயத்தில் சரியாக இருக்கணும் அப்படின்றத நான் பார்க்குறேன். இதே மாதிரி எனக்கு 3 தடவை அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வருது, இதில் வந்து தபாலில் வருது, 2 டைம், ஒரு டைம் கையில் கொடுக்குறாங்க, நான் கிழிச்சு போட்டேன். அதன் பிறகு எடப்பாடி பழனிசாமி ஆட்சிக்கு வந்தோன்னே போய் பார்க்குறோம், ஐயா அந்த மாதிரி முடிச்சிருக்காங்க ஏதாவது செய்யுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறோம். அப்போ வந்து என்ன சொன்னார்னா, பார்க்கலாம் சுப்ரீம் கோர்ட்டில் கேஸ் இருக்குது, பார்ப்போம் என்னன்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே ஒரு கண்டுக்கல. 10 வருஷமாக இந்த அர்ச்சகர் அனைத்து சாதி அர்ச்சகர் பயிற்சி பள்ளி மூடி கிடந்தது, சும்மா கிடந்தது. நான் போய் கோரிக்கை வைக்கிறோம், சரிங்க இப்போ வேலையாக போடல, பயிற்சி பள்ளியாக நடத்துங்க அப்படின்னு சொன்னால் பயிற்சி பள்ளி அடித்து நொறுக்கி உள்ள அவ்வளோ கேவலப்படுத்தி வச்சுருக்காங்க. அவர் சொல்கிறது வந்து கடவுளுக்கு வரக்கூடிய காணிக்கையை எடுத்து கல்விக்கு செலவு பண்ணுறது வந்து அது திமுக அரசு வந்தால் அந்த குறுகுறுன்னு பார்க்குறாங்க, அதாவது பணத்தை எடுத்து செலவு. இது வந்து எந்த வகையில் உங்களுடைய பார்வை, ஆன்மீக ரீதியான ஒரு பார்வை? என்னுடைய ஆன்மீக ரீதியாக நான் யோசிக்கிறேன்னா நான் 2-3 விஷயத்தை சொல்லிடுறேங்க. ஃபஸ்ட்டு வந்து இந்த அறநிலைத்துறை 2021ஆம் ஆண்டு ஆட்சிக்கு பொறுப்பேற்ற திராவிட முன்னேற்ற அரசு வந்து என்னென்ன செஞ்சுருக்குது அப்படின்றத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ஆன்மீகத்தில், அதாவது அனைத்து சாதி அர்ச்சகராகலான்ற திட்டம் வந்து 2000 ஆண்டுகளாக கருவறையில் இருந்த தீண்டாமை இருள் ஒரு மைல்கல் அளவு அகற்றப்பட்டிருக்கு. என்னென்னா ஆகம கோயில், ஆகமம் இல்லாத கோயில் 29 பேர் அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்கிறார் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள். இது ஒன்று, இது வந்து வரவேற்கத்தக்கது. இப்போ இந்த ஆகம கோயில், ஆகமம் இல்லாத கோயில் அப்பாயின்மெண்ட் ஆகிட்டாங்க மாணவர்கள் ஒரு பக்கம். இரண்டாவது, இந்த அறநிலைத்துறையில் 7000 கோடிக்கு மேலே நிலங்களை மீட்டிருக்கு இந்து சமய அறநிலைத்துறை. அதே மாதிரி 3000க்கு மேற்பட்ட குடமுழுக்குகள் நடந்திருக்கு. அதே மாதிரி ஆயிரக்கணக்கான திருமணங்கள், இணைய திருமணங்கள் நடத்தியிருக்கிறாங்க. நிறைய அர்ச்சகர்களுக்கு மாதம் ஊக்கத்தொகையாக 1000 ரூபாய் 2000 ரூபான்றது ஊக்கத்தொகை அதிகப்படுத்தியிருக்கிறாங்க. அதே மாதிரி இந்த அர்ச்சக பயிற்சி பள்ளி
10 ஆண்டுகளாக மூடி இருந்ததை 2021ஆம் ஆண்டு ஆட்சிக்கு பொறுப்பேற்ற திராவிட முன்னேற்ற கழக அரசு 6 பள்ளிகளில் இருந்த 8 பள்ளியாக உயர்த்தி இன்னைக்கு பயிற்சி பள்ளியில் எல்லா மாணவர்களும் சேர்றாங்க. அதில் பாலின சமத்துவத்தோடு பெண்களும் இன்னைக்கு அச்சரா கருசுமுகம் பெண்கள் கருவறைக்குள் என்ற முழக்க அடிப்பட்டு பெண்களும் இன்னைக்கு அச்சரா படிச்சுட்டு இருக்காங்க. திமுக அரசால் இன்னைக்கு படிச்சுட்டு இருக்கிறாங்க. அதன் பிறகு எங்களுடைய பயிற்சி பள்ளி மாணவர்களுக்கு ஊக்கத்தொகையாக 500 ரூபாய் வந்து திராவிட முன்னேற்ற கழக அரசு 2007 2008 கொடுத்தாங்க. அந்த பயிற்சி பள்ளியில் படிக்கும்போது இப்போ இந்த ஆண்டு 2025ஆம் ஆண்டு 10,000 ரூபாய் ஊக்கத்தொகை ஸ்டைஃபண்ட் வந்து ஊக்கத்தொகையை அதிகப்படுத்தியிருக்கிறாங்க. இது பெரிய வரவேற்கான விஷயம். அதாவது பணன்றதை தாண்டி அவங்களுடைய கஷ்டத்துலேருந்து தான் வந்து படிக்கிறாங்க எல்லா மாணவர்களும். அவர்களுக்கான அந்த பயணம் செலவு வந்து ஒரு இதுவாக இருக்குன்றது நான் கருதுறேன். அதே போல் பார்த்தீங்கன்னா அறநிலையத்துறை நிறைய ஓடாத தேர்களை ஓட வச்சிருக்கிறாங்க. இன்றைக்கி வந்து ஆயிரக்கணக்கான கோயிலில் இந்த சிலை திருட்டுகளை வெளியில் கொண்டு வந்திருக்கிறாங்க. இன்றைக்கி அதே மாதிரி பார்த்தோன்னா சிதம்பரம் நடராஜர் கோயிலில் எவ்வளோ இடங்கள் வந்து அபகரிச்சிருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா 4000-5000 ஏக்கர்களில் வந்து அபகரிச்சு இந்து சமய அறநிலையத்துறை அதிகாரிகள் நீதிமன்றத்தில் வந்து ஆதாரப்பூர்வமாக வெளியிட்டிருக்காங்க. 1974 அந்த வேலையை பார்த்துருக்காங்க. அப்போ இங்கே வந்து தமிழ்நாட்டில் அறநிலையத்துறைன்றது வந்து ஒரு சிறப்பாக செயல்படுகிறது. இப்போ இன்னைக்கு வந்து அர்ச்சகர் பயிற்சி பள்ளி 8ஆக வந்திருக்குது. தவில் நாதஸ்வர பள்ளிகள் வந்திருக்கு. ஒதுவார் பயிற்சி பள்ளிகள் வந்திருக்கு. வேத பாடசாலை உருவாக்கியிருக்காங்க. பிரபந்த பயிற்சி பள்ளிகள் உருவாக்கியிருக்காங்க. இன்றைக்கி கல்லூரிகள் வந்து 4 கல்லூரிகள் இந்த ஆட்சி வந்தோடனே அரசு கல்லூரிகள் வந்திருக்கு. இது ஏகப்பட்ட இந்து சமய அறநிலையத்துறைகளை நிறைய வந்து விஷயங்கள் செய்கிறாங்க. இன்றைக்கி நிலங்கள் வந்து அபகரிச்சது புக்காக வெளியிட்டு இன்றைக்கி ஆதாரப்பூர்வமாக இணையதளங்கள் இருக்குது, எல்லாமே இருக்குது. இன்றைக்கி எல்லாமே இருக்குது. அப்போ இந்து சமய அறநிலையத்துறை ஒரு வர பக்தர்களுக்கு விளக்கு பூஜைகள் நடத்துறது, காளிகாம்பாள் கோயிலில் விளக்கு பூஜைகள் 25 கோயில்களில் பெரிய கோயில்கள் நடத்துன்னு சொல்லி இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர்கள் சொல்லியிருக்கிறாங்க. இன்றைக்கி எல்லா ஆன்மீகத்துக்கு நிறைய விஷயங்கள் செய்கிறாங்க. ஆனால் இங்கே வந்து ஆன்மீகத்துக்கு விரோதமாக அதாவது அவர் குற்றச்சாட்டை சொல்லி அவர் என்ன சொல்றாருன்னா இல்லை பணத்தை எடுத்து கல்லூரிக்கு சொல்றாங்க. இப்போ என்னன்னா ஆன்மீகத்தில் இவ்வளோ நல்லதை செய்கிறத இந்த அரசுக்கு மேலே இவ்வளோ பொறுக்கலை. ஏன்னா இது வந்து இவங்க மக்கள் மேலே இவங்க வந்து ஓட்டு வாங்கிடுவாங்க, எலெக்ஷன் அடுத்த வருஷம் ஜெயிச்சிருவாங்க அப்படின்றதுக்காக இவங்களுக்கு பொறுக்காமல் நான் படித்தேங்க, நான் அனைத்து சாதியார் கோயில் பணத்தில் மக்களுடைய வரி பணத்தில் என்னுடைய வரி பணத்தில் மக்களுடைய கோயில் புது கோயில் என்னுடைய கோயில் எல்லாருடைய கோயில் அந்த கோயிலில் நான் போட்ட தட்டு காசில் நான் வந்து படிச்சிருக்கிறேன். அதை வந்து என்னை கொச்சப்படுத்துகிறாரு, என்னை அவமானப்படுத்துகிறாரு, என்னை வந்து கேவலப்படுத்துகிறாரு அப்படின்னு தான் நான் பார்க்குறேன். எடப்பாடி பழனிசாமி இங்கே இருக்க பிஜேபி RSS இந்து முன்னணி இதனுடைய செயல்பாடுகள் இப்படி தான் இருக்குது. நான் அனைத்து சாதி அர்ச்சகர் பயிற்சி பள்ளி 2007-2008 படிக்கிறேன். இதில் வந்து பயிற்சி பள்ளியில் படிக்கும்போது இங்கே இருக்கிற பிஜேபியோ இந்து முன்னணியோ RSSஓ பார்ப்பனர்களோ என்ன செஞ்சாங்கன்னு ஒரு 2 விஷயம் சொல்லிடுறேன். என்னன்னா நான் பயிற்சி பள்ளியில் படிக்கும்போது எனக்கு சொல்லிக் கொடுக்க ஆகம ஆசிரியர்கள் தேவை. அந்த ஆகம ஆசிரியர் சொல்லிக் கொடுக்க தமிழ்நாட்டில் யாருமே வரக்கூடாதுன்னு சொல்லி இது பண்ணாங்க. அப்போ வந்து தமிழ்நாடு பிராமண சங்கம், தென்னிந்திய கோயில் பிராமண சங்கம்லாம் வந்து இந்த மாதிரி பார்ப்பன அர்ச்சகர்கள் வந்து இந்த மாதிரி பள்ளியில் போய் சொல்லி கொடுத்தா உங்களுடைய சாதியிலிருந்து நாங்கள் வெளியேற்றிடுவேன் அப்படின்னு சொல்லி அறிவிச்சாங்க. ஆனால் அதை தாண்டி நாங்கள் பெங்களூர்ல இருந்து ராமகிருஷ்ண ஜீவான்னு சொல்லி திருவண்ணாமலை அண்ணாமலையார் திருக்கோயிலில் நான் படித்தேன். அந்த கோயிலில் ராமகிருஷ்ண ஜீவான்னு சொல்லி 60 வயசுக்கு மேற்பட்ட அவர் வந்து கூப்பிட்டு வந்து உடுப்பியிலேருந்து ஆமாம் அங்கேருந்து கூப்பிட்டு வந்து அவர் வந்து நாங்கள் பயிற்சியில் சொல்லிக் கொடுக்க வச்சோம். அவர் வந்து டெய்லி டீ சாப்பிட வெளியில் போகும்போது அங்கே இருக்கிற திருவண்ணாமலை மாவட்ட பிராமண சங்க தலைவர்கள் ரமேஷ் ராமு போன்ற ஆட்களும் இந்து முன்னணி மறைமுகமாக ஆட்களும் அவரை தாக்கப்பட்டு நீதிமன்றத்தில் வழக்காச்சு நிறைய ஊடகங்களையும் செய்து வந்து அவர் பயந்து மறுபடியும் போயிட்டார். அதன் பிறகு நாங்கள் வந்து போய் கேட்டோம், இந்த மாதிரி வந்து கவர்மெண்ட்லேருந்து பேசினாலும் எனக்கு பயமாக இருக்குது, உயிருக்கு அச்சமாக இருக்குது, நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லி போயிட்டார். அதன் பிறகு நாங்கள் மாணவர்களே சேர்ந்து ஒரு 10 பேர் போய் எங்களுக்கு சொல்லிக் கொடுங்க, நாங்கள் உயிருக்கு நாங்கள் பாதுகாப்பாக இருக்கோம், எப்பயும் நாங்கள் உங்கள் கூடயே இருக்கிறோம்னு சொல்லி அவர் கூட தான் நாங்கள் அந்த 1.5 வருஷமாக அவர் கூட தான் இருந்தோம். அவருக்கு பாதுகாப்பாக இருந்து இன்னைக்கு வர கோயிலில் வர பக்தர்கள் வரலாற்றிலேயே திருவண்ணாமலை கோயில் உள்ளேயே உட்காந்து படிச்சிருக்கிற வரலாறு திமுக அரசுக்கு நம்ம ரொம்ப நன்றியை தெரிவிச்சிருக்கோம். இது போல பாக்கியம் கிடைக்குமான்றது எங்களுக்கு தெரியாது. ஏன்னா அண்ணாமலையார் கோயில் உள்ளேயே நாங்கள் உள்ளே படிச்சுட்டு இருக்கும்போது இந்த மாதிரி தேவாரம், திருவாசகம், திருமுறை, அதே மாதிரி ருத்ரம், சமக்கம், விஸ்வசுத்தம் இதெல்லாம் சொல்லிக் கொடுக்கும்போது வர பக்தர்கள் நல்லா படிக்கிறீங்கப்பா, பிராமண ஆச்சாரியோட நீங்கள் நல்லா படிக்கிறீங்க, தகுதியாக இருக்கீங்க, நல்லா வரவங்களுக்கு நல்ல வரவேற்பு இருந்தது, நல்ல வரவேற்பு அப்படி இருந்தது. அந்த வந்து இவங்களை கொச்சப்படுத்தணுன்றதை இந்த மாதிரி விஷயம்லாம் செஞ்சுருக்காங்க. நாங்கள் வந்து டெய்லி காலையில் சாமி தரிசனத்துக்கு போவோங்க, அண்ணாமலையாரை போய் பார்ப்போம். அந்த 10 நிமிடம் போகும்போது வர உள்ள அர்ச்சகர்லாம் என்னன்னா, இதோ பறைய வந்துட்டாமர், சக்கிலி வந்துட்டாமர், இதோ பொம்பளை பொறுக்கி வந்துட்டாமர், இவெல்லாம் வந்து அர்ச்சகர் ஆகினா கிழிக்க போகிறான், இவெல்லாம் வந்து அர்ச்சகர் ஆகணுமா அப்படின்னு சொல்லி சாதி ரீதியாகவும் கொடுமையாக சுயமரியாதை அட்டு
எங்களை வந்து எவ்வளோ கேவலப்படுத்தணுமோ அந்தளவுக்கு கேவலப்படுத்தினாங்க. அப்போது நாங்கள் திருவண்ணாமலை இருக்கிற இந்து சமய அறநிலையத்துறை ஆணையர் அவர்களுக்கும் ஆணையர், அவர் செயலர், இணைய செயலாளர் எல்லாருக்கிட்டையும் வந்து தகவல் சொல்கிறோம். இந்த மாதிரி வந்து இப்படி பேசுகிறாங்க, ரொம்ப அசிங்கமாக இருக்குது, நான் கோயில் உள்ள சாமி கும்பிட போகல அப்படின்னு சொல்லி எல்லா மாணவர்களும் சொல்கிறோம். சொல்லும்போது உடனடியாக அப்போ வந்து முதல்வர் கலைஞர் அவர்கள் நேரடி கட்டுப்பாட்டில் 6 பாடசாலைகளும் 2007 இது பார்க்கப்பட்டு அது நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டாங்க. அப்போ இந்த விஷயத்தை உடனே போனோடனே முத்தமிழ் கலைஞர் அவர்கள் சொன்னாங்க, உடனே ஆர்டர் போட்டார், இந்த 10 நிமிடம் எந்த இடையூறும் 6 பயிற்சி பள்ளிகளும் இந்த மாணவர்கள் தரிசனம் போகும்போது எந்த இடையூறும் இருக்கக்கூடாது. அதுதான் சாதியுடைய தீண்டாமைக்கு ஒரு முற்றுப்புள்ளிக்கு நானாக பார்க்குற ஒரு வரவேற்பாக பார்க்குறேன். ஒரு சரியான விஷயத்த தமிழ் கலைஞர் அரசாணையாகவே வெளியிட்டார். அரசாணையில் ஒரு ஆர்டராக வந்து சொன்னார். அந்த ஆர்டர் வாய் மூலம் உத்தரவாகவும் எழுத்துப்பூர்வமாகவும் சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் வந்து அதை வந்து நாங்கள் பெரிய விஷயமா பார்க்குறோம். ஒரு சாதி தீண்டாமைக்கான அடுத்தபடியாக அவர் வந்து இந்த விஷயத்த பண்ணியிருக்கிறாரு அப்படின்றத நான் பார்க்குறேன். இது வந்து ஒரு விஷயம். இதெல்லாம் இது ஒன்று. ரெண்டாவது, 2009 சில அரசியல் கட்சிகளை சந்திக்கிறேன். அதில் இந்து, திராவிடம், கம்யூனிஸ்ட், அம்பேத்கர் இதெல்லாம் பார்க்குறேன். அப்போ கலைஞர் பார்க்கும்போது கலைஞர் வந்து என்ன சொன்னார்னா, ஆகமம் முறைப்படி ஒரு தவறு இருக்குதுங்க, அது உச்சநீதிமன்றத்தில் பிரச்சனையாக இருக்குது, அந்த வழக்காடி என் உயிர் இருக்கிற வரைக்கும் நான் அனைத்து சாதி அர்ச்சகர் அப்பாயின்மெண்ட் செய்யாமல் சாக மாட்டேன் அப்படின்னு சொல்லி உத்தரவாதம் கொடுத்தார். அதன் பிறகு நிறைய அரசியல் கட்சி பார்த்தோம். விசிக, திமுக, மதிமுக, எல்லாம் நாம் தமிழர் எல்லாரையும் பார்த்தேன். நாம் தமிழ் சீமான் வந்து என்ன சொன்னார்னா, பார்க்கலாம்பா, இருப்பா, பார்ப்போம், என்னன்னு பார்ப்போம், வழக்கு நடக்குது பார்ப்போம், என்னென்னு கேஸ் டீட்டெயில் கொடுங்க, பார்க்கலாம் என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டார். அதன் பிறகு இந்துன்னு சொல்கிற அமைப்புகள், ராமகோபால், எடப்பாடியை பார்த்தீங்களா? எடப்பாடி பார்த்தோம், எல்லா அரசியல் கட்சியும் பார்த்துட்டாங்க. எடப்பாடி என்ன சொன்னாலும் பார்ப்போம், நான் வெயிட் பண்ணுங்க, நான் என்னன்னு விசாரிச்சு பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டார். எல்லாருமே என்னன்னா விசாரிச்சு பார்க்குறேன், வெயிட் பண்ணுங்க, பார்க்கலாம் அப்படின்றதா சொன்னாங்க. அப்போ இந்துன்னு சொல்கிற அமைப்புகள் நான் போய் பார்க்குறேன். அப்போது வந்து ராமகோபாலன் அவரை போய் பார்க்கும்போது அவர் சொல்கிறார், தம்பி இதெல்லாம் ஆகமத்து பெரிய துரோகம், நீங்கள் வந்து பெரிய கோயிலெலாம் போகக்கூடாதுப்பா, கிராமப்புற கோயிலில் தான் நீங்கள் பண்ணணும். அதுக்கு தான் அவங்க தனியாக சங்கம் அதுதான் வச்சுருக்காங்க இந்து முன்னணி. அப்போ நாங்கள் வந்து காளியம்மன் கோயில், மாலியம்மன் கோயில், மாரியத்தா கோயில், கருப்பசாமி, மதுரை வீரன், இந்த மாதிரி கோயில்கள் எங்கள் கட்டுப்பாட்டில் இருக்குதுமா, அந்த கோயிலில் நீங்கள் போங்க. ஆனால் வந்து இந்த மாதிரி திருவண்ணாமலை கோயிலோ, மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலோ, பார்த்தசாரி இந்த கோயிலில் போகக்கூடாது. இது ஏன்னா அது பிராமணர்கள் செய்ய துரோகம், அதே மாதிரி ஆன்மீகத்தை பேச துரோகமா, எல்லாம் போயிடாதீங்க, அதெல்லாம் தப்பு. உனக்கு நான் என்ன சொல்கிறேன்னா, நானே வந்து அப்பாயின்மெண்ட்டை ரெடி பண்ணுறேன், நம்ம முதலமைச்சரை கூப்பிட்டு நம்ம பெரிய விழாவை நடத்தி நம்ம வந்து உங்களை வந்து இந்த பணியை மத்தி செய்கிறாங்க. ஐயா ஒரே விஷயம் நான் சொல்லிடுறேன், என்னன்னா நான் வந்து தமிழ்நாடு அரசு அனைத்து சாதி அர்ச்சனை திட்டத்தில் எங்களுக்கு சொல்லப்பட்டது, தமிழ்நாட்டில் உள்ள எல்லா கோயில்களிலுமே திருவண்ணாமலை கோயில், மதுரை மீனாட்சி அம்மன் கோயில், பார்த்தசாரதி இந்த மாதிரி கோயில்களில் பணியமர்த்தணும்னு சொல்லி எங்களுக்கு சொன்னாங்க. அதே மாதிரி பெரிய கோயில்களில் பணியமர்த்தணும்னு சொன்னாங்க. ஆனால் எங்களுக்கு வந்து வழக்கு இருக்கிறதுனால அவங்க பண்ண முடியல. அதனால் நீங்கள் வந்து அதுக்கு ஹெல்ப் பண்ணுங்க, அதுக்காக போராட்டமோ இல்லை அதுக்கு வழக்கோ ஏதோ ஒன்று எங்களுக்கு செய்யுங்க, எங்களுக்கு அந்த மாதிரி கோயில்களில் தான் வேணும். அதெல்லாம் பண்ண முடியாதுப்பா, இதுதான் பண்ண முடியும், உன்னால் இதுதான் பண்ண சொல்லு பண்ணித்தரேன், இதெல்லாம் பண்ணக்கூடாது, இதெல்லாம் தப்பு அப்படின்னு சொல்லி போக சொல்லிட்டாரு. யார்? இங்கே இந்து முன்னணி ராமகோபாலன் அவர்கள். அப்புறம் தமிழிசை அக்காவை பார்த்தேன். இவங்க தமிழிசை இவங்கெல்லாம் வந்து நீங்கள் இந்த கொள்கைக்கு இந்த செய்யக்கூடிய விஷயங்களுக்கு அடிப்படையிலே எதிரானவர்கள். அதில் வந்து எடப்பாடியும் அவருடைய கருத்துக்கு உடந்தையாக இருந்தவர் தான்ற சொல்கிறேன். ஏன்னா அன்னைக்கு அந்த 10 ஆண்டுகளில் கிராமப்புற கோயிலில் போகிறதுக்கு அப்பாயின்மெண்ட் ரெடி பண்ணாங்க. அப்போது நாங்கள் வந்து எதிர்ப்பு தெரிவித்தோம். நாங்கள் வந்து எல்லாம் கூப்பிட்டு வெளியில் போராட்டமோ இந்த மாதிரி விஷயங்களை எதிர்ப்பு தெரிவித்து போராட்டம் பண்ணோம். எங்களுக்கு கிராமப்புற கோயிலெலாம் தேவையில்லை, எங்களுக்கு இந்த மாதிரி தமிழ்நாட்டில் ஆகம கோயில்களில் பணியமர்த்தணும், பெரிய கோயில்களில் பணியமர்த்தணும் எங்களுடைய கோரிக்கை முன்னோம். அது பாட்டு நாங்கள் எங்கேயோ படிச்சுட்டு எப்போ ப்ரைவேட்டில் படிச்சுட்டு போயிடுமே, நாங்கள் இங்கே வர வேண்டிய அவசியம் இல்லை. இது ஒன்று. இதெல்லாம் முடித்து படிச்சிட்டோம். அப்புறம் மக்கள் உரிமை பாதுகாப்பு என்ற அமைப்பு, வழக்கறிஞர் அமைப்பு எங்களுக்கு தொடர்ச்சியாக போராடி சங்கமாக உருவாக்கி இன்றைக்கி பல போராட்டங்கள், சட்ட ரீதியான போராட்டம், மக்கள் மத்தியில் பல போராட்டங்கள் நடத்தணும். ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் வந்து உச்சநீதிமன்றத்தில் ஒரு விஷயத்தை சொல்கிறாங்க. என்னென்னா, இந்த அனைத்து சாதி அர்ச்சகர் வழக்கை வந்து சுமூகமாக தீர்த்துக்கலாம், இது வந்து பிரச்சனை வேண்டாம் அப்படின்னு சொல்லி அன்றைக்கி பார்ப்பன ஆட்சியர் சார்பில் வந்து அவர் பராசரன்றவர் தான் ஆர்கியூ பண்ணுறாரு. அன்றைக்கி நீதிமன்றத்தில் அதிமுக அரசில் யாருமே போகலை, எடப்பாடி ஆட்சி காலத்துலேயும் சரி நீதிமன்றத்தில் யாருமே போகலை. அப்போ சும்மா தீர்த்துக்கலான்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ நாங்கள் வந்து பெரிய போராட்டத்தை வச்சு இது வந்து முழுக்க நாங்கள் அர்ச்சகர் ஆகணுமோ இல்லையோ, தமிழ்நாட்டில் உச்சநீதிமன்றத்தில் தீர்ப்பு, நாங்கள் அர்ச்சகர் ஆகலாம் இல்லை ஆகக்கூடாதுன்னு சொல்லட்டோம், ஆனால் நாங்கள் வழக்கை வந்து வாபஸ் ஆக மாட்டோம், சும்மா தீர்த்துக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி பெரிய போராட்டம் நடத்தும். அப்போ மதுரை மீனாட்சி அம்மன் கருவறை முன்னாடி போய் உள்ளே உட்காந்து நாங்கள் போராட்டம் பண்ணுறோம்.
எடப்பாடி ஆட்சியும் இப்போ வந்து ஏடிஎம்கேவும் இந்த வழக்கை ஒரு சீனியர் அட்வொகேட் வச்சு வாதாடணும்னு சொல்லும். ஆனால் அந்த சீனியர் அட்வொகேட் கேட்டால் இங்கே தமிழ்நாடு அரசு அப்போ இருந்து அதிமுக அரசு இதை செய்யக்கூடாது, எதுவும் பண்ணக்கூடாது, நீங்கள் அமைதியாக இருங்க, ஜூனியர் அமைச்சிருக்கிறாங்க. அப்போ இந்த ஆட்சி எடப்பாடியும் இந்த அதிமுக அரசும் இந்த திட்டத்தை அப்படின்றதா ஒரு விஷயம். ரெண்டாவது இதெல்லாம் முடிச்சு பண்ணியாச்சுங்க. இப்போது 2015 தீர்ப்பு வந்துருச்சு. தீர்ப்பு வந்த அப்புறம் இதெல்லாம் ஒரு பக்கம் போகுது. அப்புறம் அந்த 10 ஆண்டுகளில் அதிமுக அரசு எந்த இதுவுமே அர்ச்சகர் அப்பாயின்மெண்ட் செய்யலை. இதெல்லாம் நடந்து 2021 பண்ணிட்டாங்க. இப்போது சமயமாக வந்து முருகன் மாநாட்டுக்கு நான் வழக்கு போடுறேன். இந்த மாநாடு வந்து ஆகம உருப்படி அறுபடை வீடுகள் வைக்கிறாங்க, அது ஆகமத்துக்கு விரோதமானதுன்னு சொல்லி நான் வழக்கு போடுறேன். அதே மாதிரி அந்த வழக்கு வருது, நீதிமன்றத்தில் ஆர்கியூமெண்ட் நடக்குது. அப்போ நான் நடக்கும்போது ஆகமத்துக்கு விரோதமான நம்ம ஆர்கியூ பண்ணுற சில பாயிண்ட்லாம் அவங்க அதை ஏற்றுக்கல. ஆனால் வந்து இது ஆன்மீக மாநாடா அரசியல் மாநாடா, இது அரசியல் மாநாடாக நடத்துகிறாங்கன்னு சொல்லி நம்மளுடைய ஆர்கியூமெண்ட்டாக வாஞ்சிநாதன் அவர்களும் ராஜேபதி ராய் அவர்களும் ஆர்கியூமெண்ட் பண்ணுறாரு. அப்போ வந்து நீதிபதி புகழேந்தி அவர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இதை வந்து முழுக்க ஆன்மீக மாநாடாக நடத்தணும், இது அரசியல் மாநாடாக நடத்தக்கூடாதுன்னு சொல்லி ஆர்டர் போடுறாரு. அதுக்கப்புறம் வெளியில் வருது. அப்போ மாநாடு விஷயங்கள் போயிட்டுருக்கு. மாநாட்டில் வந்து அண்ணா, பெரியார், அப்புறம் அந்த மாநாட்டில் என்னுடைய ஃபோட்டோ வந்திருக்கு. இது வரைக்கும் யாரும் பேசலை. என் ஃபோட்டோவும் அதில் போட்டு தீண்டாமை ஒழிச்சது இந்து முன்னணி தான் சொல்லி என் ஃபோட்டோ போட்டிருக்கிறாங்க. ஆனால் இன்றைக்கி வரைக்கும் அது யாரும் இது ஒரு விஷயம். ஆனால் எனக்கே இப்போ தான் தெரியும். மாநாட்டுக்கு போயிட்டு வந்து என்னுடைய நண்பர்கள், என்னுடைய குடும்பத்தார்கள் இந்த இந்து முன்னணியுடைய முக்கிய பொறுப்பில் இருக்கிறாங்க. எங்களுடைய ரிலேட்டிவ் நிறைய பேர், அவர்கள்லாம் ஃபோன் பண்ணி மாநாட்டில் உன் ஃபோட்டோ வந்துச்சுப்பா, பரவாயில்லப்பா அப்படின்னு. அது ஒரு விஷயம் வச்சுங்க. இதெல்லாம் வந்து ஒரு கொச்சப்படுத்தி ஒரு இந்து விஷயத்தை கொச்சப்படுத்துகிற விஷயத்தெல்லாம் இருக்காங்க. இன்றைக்கி வேலுமணி வந்து ஆர்எஸ்எஸ் மாநாடு இவங்கெல்லாம் வந்து, அப்போ இவர்கள் தமிழ்நாட்டிற்கு ஆன்மீகத்திற்கு என்ன செய்ய போகிறாங்க? கொடிபர் ஒரு சாதிக்கு, அர்த்தமண்ட ஒரு சாதிக்கு, மகாமண்ட ஒரு சாதி, அப்படி வந்து நீங்கள் நிலைநிறுத்த போகிறீங்களா? சனாதனத்தை மனு தர்மத்தை நிலைநிறுத்த போகிறீங்களான்றதான் கேள்வி. இன்னைக்கு எச்ராஜாவும் சரி, இல்லை தமிழிசையும் சரி, இங்கே இருக்க எடப்பாடியும் சரி, யாராக இருந்தாலுமே இன்னைக்கு யாருக்காக இவங்க செயல்படுறாங்க அப்படின்றதான் இந்த தெளிவான விஷயம். அப்போ இந்த முருகன் மாநாட்டில் இவங்க பேசினதும் இவர் நடந்துக்கிட்ட விதமும் இன்னைக்கு எல்லாத்தையும் ஒட்டுமொத்தமாக பார்க்கும்போது பிஜேபி பேச முடியாத விஷயத்த எடப்பாடி அவர்கள் இன்னைக்கு பேசுறாருன்றதை நான் பார்க்குறேன்.